ஆண்கள் ஒரு ஆண் சொல்லாத வாழ்க்கை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆண் அவங்க வாழ்க்கையில வெளியில பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவங்க சிரிப்பாங்க, காமெடியாக பேசுவாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம யாராவது யோசிச்சு பார்த்துருப்போமா? அவங்களுக்கு அழணும்னு தோணும். ஆனால் சொசைட்டி அவங்களுக்கு சொல்லும், நீ ஆம்பளை, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஒரு லைனுக்காக அழுகையை கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் பெரிய ப்ரெஷர் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? ஃபேமிலி, மணி, இஎம்ஐ, ஃப்யூச்சர் அப்படின்னு நிறைய இருக்குது. எல்லாமே அவங்க தலைமையிலேயே இருக்கும். அவங்க டயர்டாக இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாது, என்னால் முடியலன்னு. ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கும். ஒரு அப்பாவாக இருந்தால் தான் ஆசையை விட்டுட்டு நம்ம குழந்தைக்கு ஆசைக்காகவே வாழ்வாங்க. தனக்கு என்ன வேணும் அதை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை தான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் தான் ஆசைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியோட ஆசை என்ன, நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவை, அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேமிலிக்கு பெஸ்ட்டை கொடுக்கணுன்றத ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே காமனாக ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்களா? யாருமே இவங்க கஷ்டத்தை என்னன்ற கேட்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே சைலண்ட்டாக எல்லாத்தையுமே கடந்து போயிடுவாங்க. அவங்களுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு, மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அவங்க வாழ்க்கையை கடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க ரியல் ப்ராப்ளம் போய் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை எங்கே வீக்காக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் ரொம்ப டயர்டாயிடுவாங்க. அவங்களுக்குள்ளே கேட்டுப்பாங்க, ஆனால் நமக்கு யாருமே இல்லையா, யாராவது இருக்காங்களா அப்படின்னு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை பணமோ இல்லை ஒரு வெற்றியோ தேவை கிடையாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கேரான ஒரு பர்சன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாலே போதும். உனக்கு ஓகேவா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப தேவையான டைம் அது. அவங்க ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நம்மளே அவங்க மேலே திணிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நிலையில தான் தள்ளப்படுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் ஜஸ்ட் அவங்கள நமக்கு செய்யணுன்றதுக்காக அவங்க செஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காம, அவங்களும் ஒரு ஆளாக நினச்சி, அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரேக் தேவைப்படும், அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்கள்ட்ட சைலண்ட்டாக பேசுங்க. அவங்களோட சைலன்ஸ்க்கும் மீனிங் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க சாக்ரிஃபைஸ் ரொம்ப பெருசானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க. நான் எந்த டாபிக் பேசணும்னு நினச்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.